கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வாட்சியமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன். கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதிலே 19ஆவது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதிலே 19ஆவது வசனம். வேத பாலகரில் ஒருவன், போதகரே, நீர் எங்கே போனால் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். இங்கே வேத பாலகரில் ஒருவர் இயேசுவை பின்பற்றதுக்காக வருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய பின்னாலே வருகிறேன். நீர் எங்க போனாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் உமக்கு பின்னாலே வருகிறேன். இன்னைக்கு அநேகர் இயேசுவை எப்படி பின்பற்றுகிறார்? அநேக மக்கள் இந்த நாடுகள் ஊழியத்துக்காக கடந்து வருகிறார். அநேகர் இந்த நாடுகள் ஊழியத்தில் கடந்து வரும்போது அநேகர் சொல்லும், அந்த பின்பற்றுத விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. அநேகர் பின்பற்றுத விதம், நாங்கள் அப்படி போயால் எங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும், நல்ல கர்த்தரோட ஊழியத்தில் இருந்தால் நல்ல பெருமை இருக்கும் என்றெல்லாம் சொல்லி வருத அநேகர் உண்டு. இந்த நாடுகளில் இந்த வேத பாலகர்கள் ஒருவரும் இயேசுடைய அற்புதங்களை பார்த்து, செய்த எல்லா அற்புதங்களை எல்லாம் பார்த்து அவங்க தேவனுக்கு பின்னாலே செல்வதற்காக விரும்புகிறார். அங்கே இயேசு திரளான ஜனங்களை பார்க்கிறார். அங்கே திரளான ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அக்கறைக்கு நாம் போவோம். அங்கே போய் ஜனங்களோடு கூட இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய வசனங்களை சொல்ல விரும்பி கொண்டிருக்கும் போது அங்கே வேதபாலகன் வருகிறார். அப்போ ஒன்று, இந்த வேதபாலகன் அநேகம் திரளான ஜனத்தை பார்த்து பின்பற்றுவதற்காக வந்திருக்கலாம். வேதபாலகன் அநேகம் அற்புதங்கள் பார்க்கிறதை பார்த்து வந்திருக்கலாம். இந்த நாடுகளில் நாம் 2 நாடுகளாய் கர்த்தர் முன்னாடி ஆயிருக்கும் போது நாம் எப்படி அவரை பின்பற்றுகிறார்? ஏதோ ஒரு லாபத்துக்காக பின்பற்றுறதோ, ஏதோ ஒரு சௌக்கியத்துக்காக பின்பற்றுறதோ, ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு வளர்ச்சிக்காக இயேசுவை தேடலாம் என்று நினைக்கிறதோ அல்ல. அப்படி இருக்கிறது நம் முழு மனதோடு இயேசுவை எல்லாம் விட்டு கர்த்தருக்கு முன்பாக கடந்து செல்லுதவராய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். 20ஆவது வசனத்தில் அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்தில் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லை என்றார். இயேசு சொல்லுகிறார், நீர் என்ன பின்பற்றுகிறார் என்று சொல்லுறது நல்லதுதான். பட் மனுஷகுமாரனுக்கு இங்கே இடமில்லாத இருக்கிறார், தலை சாய்க்கிறதுக்கே இடமில்லாத இருக்கிறார். அதை நரிகளுக்கு குழிகள் உண்டு, நரிகளுக்கு தங்குவதற்காக குழிகள் உண்டு, ஆகாயத்திலே பறவைகளுக்கு அவர்களுக்கு கூடுகள் இருக்கிறது. அவங்க ராத்திரி காலங்களில் வந்து தங்குவதற்கு, உட்கார்றதுக்கு எல்லாம் அதுக்கு கூடுகள் இருக்கிறது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதுக்கே இடம் இல்லை. இயேசு இங்கே சொல்றது, எனக்கு தலை சாய்க்கிறதுக்கே இடமில்லாது இருக்கும் போது நீ எப்படி என் பின்னாலே வர முடியும்? அதுக்கு அர்த்தம், அவன் திரளான ஜனத்தை பார்த்திருக்கலாம், அவன் அநேகம் அற்புதங்களை பார்த்திருக்கலாம், ஒரு நல்ல பெருமை இருக்கும் என்று நினைச்சிருக்கலாம். இந்த நாடுகளில் நாம் ஊழியத்தில் கர்த்தருக்கு பின்பாக வரும்போது, விசுவாசத்தில் இயேசுவுக்கு பின்னால வருது, ஏதோ ஒரு திருமணம் நடக்கும் என்று சொல்லி அநேகர் இன்னைக்கு விசுவாசத்துக்குள்ள வருகிறார். ஏதோ ஒரு திருமணத்துக்காக மட்டும் அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறார் சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து அப்படியே திருமணம் பண்ணியதுக்கு அப்புறம் பின்ன அவனை பார்க்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன லாபத்துக்காக, நம்மோட லாபத்துக்காக நாம் இயேசுவை பின்பற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த நாடுகளில் உண்டு. இந்த 2 நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளை ஏதோ ஒரு சின்ன லாபத்துக்காக நாம் இயேசுவை தேடியதல்ல, ஏதோ ஒரு சின்ன வளர்ச்சிக்காக இயேசுவை தேடியதல்ல. இந்த நாடுகள் நம் முழு மனதோடு அவருக்கு பின்னாலே எல்லா வேலைகளையும் விட்டு, எல்லா நம்ம நன்மைகளை விட்டு, சீஷர்கள் எப்படி இயேசுவை பின்பற்றினோம் அதே மாதிரி பின்பற்ற நாம் விரும்ப வேண்டும்.
இங்கே ஒரு சிஷ்யர்கள் அவர்கிட்ட ஆண்டவரே, என் தகப்பனை போய் அடக்கம் பண்ண உத்தரவு கொடுங்க என்றார். அவன் சொல்லுகிறார், என்னோட தகப்பன் இறந்து போயிருக்கிறார், என்னோட தகப்பனாருக்கு நான் போய் அவனை அடக்கம் பண்ண வேண்டும், அதுக்கப்புறம் உன்னை பின்பற்றலாம் என்று சொல்லுது ஒரு சிஷ்யன். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் சில நேரத்தில் இப்படிதான், நம்ம ஏதோ ஆண்டவர் கூப்பிடும் போது நான் 60 வயசு வரைக்கும் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறம் 61ஆம் வயசுக்கு நான் கர்த்தரோட ஊழியத்துக்காக வரேன், ரிட்டையர்டுக்கு அப்புறம் ஊழியத்துக்காக வரலாம் என்று சொல்லுத நிறைய பேர் இருக்கிறான். நிறைய பேர் சொல்லும், இது வரைக்கும் நான் விசுவாசத்தோடு இருக்கலாம், என்னோட மகாவுக்கு திருமணம் முடிச்சோம்னா பின்ன நான் திரும்பி போகலான்னு சொல்லி விசுவாசத்தில் இருக்கிற சில பேர் இருக்கிறார். இப்போ இந்த நாளில் அநேகர் அவங்களோட விசுவாசம் அதை ரொம்ப நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய விசுவாசமாக இருக்கிறார். கர்த்தருக்குள்ள நாம் எப்படி ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறார்? நாம் இந்த 2 நாடுகளில் கர்த்தரை பின்பற்றுவது எதுக்காக, எப்படி ஒரு விசுவாசம் நம்ம இருக்கிறார் என்று நாம் சோதித்து பார்க்கட்டும். இங்கே ஒருவன் சொல்லுகிறார், என்னோட தகப்பனார் அங்கே இறந்து போயிருக்கிறார், அவனை நான் போய் அடக்கம் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்போ நிறைய எக்ஸ்கியூஸ்கள் அங்கே சொல்லுகிறார், நிறைய வார்த்தைகள். இயேசுவே, நான் பின்னாலே வரலாம் என்று முழு மனதோடு சொல்லாமல், ஆண்டவரே நான் ரொம்ப நேசிக்கிறார் என்று எல்லாம் விட்டு அப்படியே அவனுக்கு பின்னாலே செல்லாமல் அவன் சொல்லுகிறான், நான் போய் வரலாம், அதுக்கப்புறம் போய் அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து உன்னை பின்பற்றலாம் என்று சொல்லுத சில பேர் இருக்கிறார். கர்த்தருக்குள்ளே விசுவாசத்தில் நாம் வளர வேண்டியது நம் முழு மனதோடு கர்த்தரை பின்பற்றுங்கள். அதை சீஷர்கள் கூப்பிடும் போது அவங்களோட வேலைகள் விட்டு இருக்கிறான், அவங்களுக்கு கடல் போகுது, அவங்களோட நல்ல வருமானம் இருக்குது, நல்ல பணம் இருக்குது, வேலைகள் விட்டுட்டு அதை அவங்களோட வலைகளை விட்டு அவங்களோட படகுகளை விட்டு அவங்க இயேசுவுக்கு பின்னாலே செல்லுகிறார். இந்த நாட்களில் நாம் முழு மனதோடு இயேசுவுக்கு பின்னாலே செல்ல, விசுவாசத்தில் முன்னாடி கடந்து வர, ஊழியங்களில் இருக்கிற மக்கள் நாம் கர்த்தருக்காக முழு மனதோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். இங்கே இயேசு சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தவரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அங்கே மரித்தோர் தங்கள் மரித்தோரை அவங்களே அடக்கம் பண்ணட்டும், நீ இப்போ என்னை பின்பற்றி வா. அப்போ இந்த நாடுகளில் கர்த்தரை பின்பற்றுற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். அநேக கிராமங்கள் பட்டணங்களில் கடந்து செல்லும் போது ஏதோ ஒரு கடமைக்காக இயேசுவை நேசிக்கிற ஆராதிக்கிற கொஞ்சம் மக்கள் இருக்கு. அவங்க என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு வேலை நடக்கட்டும், அதுக்கப்புறம் கர்த்தரை பின்பற்றலாம், ஏதோ ஒரு வேலை நடக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஆண்டவரோட விசுவாசத்தில் அப்படி இருக்கலாம். இப்படி ஏதோ கடமைக்காக செய்கிற நிறைய பேர் இருக்கிறான். கடமைக்காக மட்டுமல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கால சபைக்கு போய் திரும்பி வர்றதுக்காக மட்டுமல்ல, இயேசுவை உண்மையோடு நாம் பின்பற்ற, முழு மனதோடு அவருக்கு பின்னால செல்ல, என்ன வேலை இருந்தால் அதெல்லாம் தள்ளிவிட்டு உதறிவிட்டு நாம் கர்த்தருக்கு பின்னால செல்லுத, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அவருக்கு பின்னால செல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு தலை சாய்க்கிறதுக்கே இடம் இல்லை, எனக்கு தலை சாய்க்கிறதுக்கே இடம் இல்லை என்று சொல்லி ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் நீ இறங்கி வர வேண்டும், ஆண்டவருக்காக முன்னாலே செல்ல வேண்டும். ஏதோ ஒரு நன்மையை பார்த்தோ, ஏதோ ஒரு பெருமையை பார்த்தோ நீ ஊழியத்துக்காக வரக்கூடாது. ஆண்டவர் சொல்லுறது, அதை நம்மை வழி நடத்துகிற தேவன் உண்டு, நம்மை கூப்பிட்டு அழைக்கிற தேவன் உண்டு. நாங்கள் முழு மனதோடு நாம் அவரை பின்பற்றட்டும். கர்த்தர் பிள்ளைகளை முழு மனதோடு அவரை பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் தேவனே உமது பிரசன்னத்தால் நீ நிரப்பின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமது பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். எல்லா பலவீனங்களிலிருந்து எங்களை விடுவி. இந்த கால வேளையில் தேவனே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அநேக மக்கள் கர்த்தரை பின்பற்றுகிறார். உண்மையோடு நாங்கள் உண்மை பின்பற்ற இருக்கிற செய்யும் எல்லா பலவீனங்களை மாற்றி
இந்த நாடுகளில் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கத்தக்கவைக்காய் ஸ்தோத்திரம். பலவீனதைகளை மாற்றுக, கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றுக. ஒரு தேவன் உண்மையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் தேவமே ஆண்டவரே, அநேக மக்கள் பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இந்த ஜபத்தில் இருக்கிறார். இந்த நேரத்திலே அவங்களை நீர் தொடு, ஒரு விடுதல் இறங்கி வரட்டும். எல்லா பலவீனங்கள் மாற்றப்படட்டும். நீரை தொட்டு குணமாக்குதற்காய் ஸ்தோத்திரம். மன கவலைகளை போல் மறையப்படட்டும். குடும்பத்திலே பிரச்சனைகள் மறையப்படட்டும். வேவலாதிகள் மறையப்படட்டும். தெய்வீக அன்பு உருவாகப்படட்டும். இப்போ பூர்வமாய் கர்த்தரே, உமது பிரசன்னத்தால் நிரப்பும். எல்லா எதிர் சக்திகள், பலவீனங்கள், அந்த காலத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமே நீங்க வாரட்டும். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். உமது பிரசன்னத்தால் நிரப்பும். இந்த கால வேளையிலப்பா தேவ வல்லமையால் நேரங்களை நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். உண்மையாய் உன்னை பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபை செய். எந்த வேலைகள் இருந்தால் அதை உதறிவிட்டு உமக்கு பின்னால் செல்லப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் கூட இரு. இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே. ஆமென்.